வெல்கம் டு யமுனா முரளி கிச்சன். உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ செஞ்சு காட்டுறது மொறுமொறுப்பான பருப்பு வடை, கிறிஸ்பி பருப்பு வடை செஞ்சு காட்டுறேங்க. அது தேவையான பொருட்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் நான். அதுக்கு தேவையானது 2 மணி நேரம், 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு பங்கு வந்து துவரம் பருப்பு. இது ரெண்டும் சேர்ந்து ஈக்குவல் ரேஷியோ மிக்ஸ் பண்ணி ஊற போட்டு வச்சுருக்கேன். கூட வெங்காயம் கட் பண்ணது, இது வந்து புதினா கட் பண்ணது, மல்லித்தழை கட் பண்ணது, இது வந்து கருவேப்பிலை கட் பண்ணது. இந்த பருப்பு கூட மிக்சியில் போடுறதுக்காக பெரிய சீரகம், சோம்பு, பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா 4, வரமிளகா 4, தேவையான உப்பு. இதை போட்டு இது சின்ன இதில் இருக்கிறது 3, இதில் போட்டு உப்பு போட்டு மிக்சியில் நான் அடித்து உங்களுக்கு காட்டுறேன் நான் அப்புறமா. இப்போ பருப்பு வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பருப்பு கூட பச்சை மிளகா, வரமிளகா, சோம்பு, அப்புறமா இஞ்சி, பூண்டு, இதை மட்டும் மிக்சியில் போட்டு தேவையான உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட இந்த வெங்காயத்தை போட்டுடணும் நம்ம. பாருங்கள், வெங்காயம், புதினா 1 கப்பு, மல்லித்தழை 1 கப்பு, இந்த கருவேப்பிலை, இதை போட்டு பிசைஞ்சு உருண்டை வைக்கணுங்க. உருண்டை வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் காய்ச்சிட்டு கொஞ்சம் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் மீடியமில் வச்சு நம்ம பொன்னிறமாக சுட்டு எடுத்துடணும். இது செஞ்சு இதை பிசைஞ்சு உங்களுக்கு காட்டேன் நான். இது சிக்கன்னுங்க, அதனால் கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். நம்மளுக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி போடலாம். பாருங்க, புளி போட்டால் பொங்காது. இது கொஞ்சம் பொன்னிறமாக செஞ்சு நம்ம இது பண்ணணுங்க, பொரிச்செடுக்கணும். நம்ம புதினா போட்டுக்கிறது எல்லாருமே சாப்பிடலாங்க, எந்த தொந்தரவும் வராது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் புதினா போட்டதுனால சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். இதை ஒரு சிலர் வந்து வாய்ப்புன்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க பருப்பு வடையை, பெரியவங்க. புதினா, அதனால தான் புதினா போட்டிருக்குங்க. புதினா போட்டதுனால எல்லாருமே சாப்பிடலாம், சீக்கிரமா ஜீரணமாகும். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணுங்க. இது நல்ல கிறிஸ்பாக இருக்கும் இந்த வடை. இது சாப்பிட்டு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாக்க ஆல் வரும். ஆல் ப்ரெஸ் பண்ணாக்க எல்லாரும் பார்க்கலாம். சீக்கிரம் வரும். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, தேங்க்யூ.